அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும்? நம்ம வேதசாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும், நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும், அனுஷ்டானங்கள் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைன்னா மனசு ரொம்ப நல்லா இருந்தால் தான் சீலம் வரும். ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு ஜனவரி மாதம் 8/1/2024 அனுஷ மகோத்சவமும் பெரிவாளோட 30வது வார்ஷிக ஆராதனையும் வருது. ஆரம்பிச்சு மகாகணபதி ஹோமம், ஆவஹந்தி ஹோமம், ஏகாதச ருத்ர ஹோமம், நட்சத்திர ஹோமம், ஆஞ்சநேயர் ஹோமம், ஏகாதச ருத்ர பாராயணம், ஏகாதச ருத்ராபிஷேகம், சுவாமிக்கு அலங்காரம், அந்த சமயத்திலே சுவாசினி பூஜை, கன்னியா பூஜை, வடுக பூஜை முடிஞ்சும் சுவாமிக்கு அஷ்டோத்திர அர்ச்சனை, தீபாராதனை, தோட்டகாஷ்டம், மகா அன்னதானம் எல்லாம் நடக்கப்படுது. சாயங்காலம் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு மகாபிரிவா அஷ்டோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய இந்த இதில் வரக்கூடிய தேவி ஸ்துதிங்கிற ஸ்லோகம் எல்லாம் சாயங்காலம் நடக்கிறது. எல்லாம் இதில் கலந்துக்கோங்க. இதில் கலந்துட்டு புக் பண்ணுறவாள் புக் பண்ணிட்டு இந்த சங்கல்பத்தில் கலந்துருக்கவாளுக்கு கொரியர் மூலமாக ஆற்றுக்கே வந்துடும். மகாபிரிவாவோட ஃபோட்டோவோட உள்ள கேலண்டர், அதாவது டெய்லி ஷீட்டுன்னு சொல்லுவாள். மகாபிரிவா கையில் மட்டை தேங்காய் வச்சுட்டு உள்ள மாதிரி ஒரு படம், அந்த படம் அந்த கேலண்டரில் இருக்குது. டெய்லி ஷீட்டு அதெல்லாம் இதில் சேர்ந்து கலந்துக்கிறீங்களோ அவளுக்குலாம் ஆற்றுக்கே கொரியர் மூலமாக பிரசாதத்தோடு சேர்ந்து வரும். மகாகணபதி ஹோமம், ஆவஹந்தி ஹோமம், ஏகாதச ருத்ரஹோம், மகாபிரிவா ஆராதனை தினமாக இருக்கிறதுனால பரமேஸ்வரன் ஆதேசம் பண்ணி ஏகாதச ருத்ர பாராயணம் நடக்கிறது. 11 ஆவர்த்தி ருத்ர பாராயணம். அப்புறம் ஆஞ்சநேயர் ஹோமம், 11ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருதுனால ஆஞ்சநேயர் ஹோமமும் நடக்கிறது. ஏகாதச ருத்ர பாராயணம், 11 ஆவர்த்தி பாராயணம், 11 ஆவர்த்தி ஹோமம் ருத்ரத்தினாலேயே நடக்கப்படுது. அந்த ருத்ர ஜபம், ஏகாதச ருத்ர ஜபம் என்ற அதே காலத்திலே பெரியவாளுக்கு 11 விதமான திரவியங்கள்னால ஏகாதச ருத்ராபிஷேகம்னு 11 திரவியம், சந்தன தைலம், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேனு, கரும்புச்சாறு, பழசாறு, இளநீர், சந்தனம், இந்த 11 திரவியங்கள்னால பெரியவாளுக்கு அபிஷேகம். இது முடிஞ்ச இந்த ஹோமங்கள்லாம் முடிஞ்சப்புறம் கலச யதாஸ்தானம் பண்ணி கடைசியாக கலசாபிஷேகம் பெரியவாளுக்கு நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதும் சுவாமிக்கு அலங்காரம் நடந்துருக்கு. அதே சமயத்தில் இங்கே சுவாசினி பூஜை, கன்னியா பூஜை, வடுக பூஜை இதுவும் நடக்குது. விசேஷமா பெரியவாளோட ஆராதனை முன்னிட்டு இதெல்லாம் நடக்கிறது. முடிஞ்சதும் பெரியவாளுக்கு அஷ்டோத்திரம், தீபாராதனை, தோட்டகாஷ்டகம் சொல்லி நமஸ்காரம், முடிஞ்சதும் பிரசாத விநியோகம், அன்னதானம் இதெல்லாம் நடக்கிறது. சாயங்காலத்தில் இந்த அஷ்டோத்திர சஹஸ்ரநாமங்கள், அஷ்டோத்திரங்கள், தேவி ஸ்துதி இதெல்லாம் நடக்கிறது. எல்லாரும் கலந்துக்கோங்க. நம்பிக்கையோடு கலந்துட்டு எல்லா விதமான ஸ்ரேயஸும் எல்லாரும் கிடைக்கணும்னு பிரிவாக பிரார்த்தனை வைக்கிறேன். ஓம் ஸ்ரீ மகாபிரிவாசனம்.